ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மல்லர்ஸ் அன்லிமிடெட். யாரெல்லாம் மாஸ்டர் செஃப் ரெசிபிக்காக ஈகராக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லுங்கள். நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு நந்தகுமார் அவர் பண்ண ரெசிபியை ரீக்ரியேட் பண்ணிடலாம். அவர் பலாக்காய் கிரேவி பண்ணார். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வதக்கி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிரேவி நிறைய வரணுன்றதுக்காக அரைச்சி ஊற்றியிருக்கேன். ஸோ டேஸ்ட்டும் அது நல்லாயிருக்கும். இங்கே எனக்கு பலாக்காய் கிடைக்கல. எனக்கு இந்த மாதிரி பலாக்காயை டின்னில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கியிருக்கேன். டின்னில் கொடுக்கறதுனால இது நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ரெஷர் குக் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் நம்ம ஊரில் வாங்குறீங்கன்னா லைட்டாக எண்ணெயில் சாட்டே பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பலாக்காய் குக் ஆகும். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் பலாக்காய் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கடைசியாக கரம் மசாலா போட்டு மூடி வச்சுருங்க. நிஜமாவே மட்டன் டேஸ்ட் இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நம்ப மாட்டேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பீட்ரூட் இடியாப்பத்துக்கு பீட்ரூட்டை வேக வச்சு அதோட பியூரியை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் பியூரியும் எடுத்து இடியாப்பம் போடலாம், இல்லை ஜூஸும் எடுத்து இடியாப்பம் மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் பிசைஞ்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இடியாப்பம் ஸ்மூத்தாக வரும். எனக்கு இந்த ரெசிபி பண்ண மேக்ஸிமமாகவே 25 நிமிஷம் தான் ஆச்சு. பீட்ரூட் இடியாப்பமும் ஜாக் ஃப்ரூட் கறியும் பண்ணிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அட்டகாசமாக முடிஞ்சிடும். ஜாக் ஃப்ரூட் கறியை நீங்கள் ரைஸ்க்கும் சேர்த்து சாப்பிடலாம், இல்லை சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் மட்டனுன்னு சொல்லி கொடுங்களேன், கண்டிப்பாக நம்பிடுவாங்க. அது அப்படி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.